children, all are welcome to our 4th standard mathematics online class. In this class we are also learn about our new chapter 2 Roman numerals. Okay, so what is mean by Roman numerals? Roman numerals என்னன்னு தெரியும். நம்ம எழுதக்கூடிய நம்பர்ஸாக இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 2 3 இந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரோமன்னா என்ன? சரி, ரோம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ஸோ இட்டாலியில் இருக்குது. ரோம் எங்கே இருக்குமா? இட்டாலியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரோமானிய பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றுன்னு நம்ம போடணும்னு வச்சுக்கோம். அந்த ஒன்றை நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி ஐ சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நேம் வந்து என்னமா, ரோமன் நியூமரல்ஸ். இதுக்கு நேம் வந்து என்னது, ரோமன் நியூமரல்ஸ். இந்த ரோமன் நியூமரல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன் 750 BCயிலேருந்து என்ன செய்கிறாங்க, ரோமானிய பீப்புள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஓகேவா? நார்மலாக அவங்க எதுக்கெலாம் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டோரில் வந்து 11 13 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. 13க்கு பதிலாக இந்த மாதிரி என்ன செய்வாங்க, டிஃப்ரெண்ட் இப்போ 10 என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸு. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம 10ன்னு போடுவோம் இல்லையா? இதே மாதிரி தான் அவங்க ரோமானிய பீப்புள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க கிளாக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்க நிறைய டோர் நம்பர், அவங்களோட இயர் எழுதுறதுக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரோமன் நியூமரல்ஸை வச்சு தான் அவங்க எழுதினாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ரோமன் நியூமரல்ஸை எப்படி ஹிந்து அரபிக்காக மாற்றுறது, ஹிந்து அரபிக்கை எப்படி ரோமன் நியூமரல்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹிந்து அரபிக்னால் என்ன, நம்ம நார்மலாக எழுதக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 இந்த நார்மல் நம்பர்ஸ், இதோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஹிந்து அரபிக் நியூமரிக் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு நேம் வந்து என்னமா, ரோமன் numerals. Roman numerals. So first all of you put your date in your left margin போட்டுக்கோங்க. Next chapter 2 heading போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன போட்டுக்கோங்க, Roman numerals. So next all of you write the heading, side heading Hindu Arabic numerals. சரி, ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்லாம் என்னமா, நம்ம நார்மலாக எழுதக்கூடிய நம்பர்ஸ்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிந்து அரபிக் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இங்கே என்ன அப்படின்னா ஒரு 10 பேசிக் டிஜிட் மட்டும்தான் எழுதியிருக்கேன். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பேசிக் 10 டிஜிட் வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே எழுதுவோம் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் எல்லா நம்பர்ஸும் நம்ம இதில் எழுத முடியாதுங்கிறதுனால ஜஸ்ட் ஐ வில் ரைட் 10 பேசிக் 10 டிஜிட் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 10 டிஜிட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், 11 எழுதுவோம். 11க்கு என்ன வரும், 1 1 வரும். 12 பாருங்கள் 1 2. ஸோ இது எல்லாமே இந்த 10 டிஜிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 10 பேசிக்கை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்பர்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு நேம் வந்து என்னமா, ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அல்லது இந்தியன் நம்பர் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ரோமன் நியூமரல்ஸ். இப்போ நம்ம ரோமன் நியூமரல்ஸ் பற்றி தானே பார்ப்போம். ஸோ ரோமன் நியூமரல்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணி, அதாவது நம்பர்ஸ்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு நேம் தான் வந்து என்னமா, ரோமன் நியூமரல்ஸ். இன் ஏன்ஷியன்ட் இயரில் வந்து என்ன அப்படின்னா நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இயராக இருக்கட்டும், இன் 2000 அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2000க்கு என்ன சிம்பிள் வருமோ அதை யூஸ் பண்ணி பண்ணாங்க. அடுத்து அவங்களுடைய வீட்டு டோர்லேருந்து, அவங்க கிளாக்லேருந்து, அப்புறம் அவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. பட் இன் பிட்வீன் இயர்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால, அந்த நம்பர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணி அவங்க நம்பர்ஸ் நோட் பண்ணி கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7 சிம்பிள் மட்டும், ஒரு 7 பேசிக் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணி அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ரைட் பண்ணாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த 7 பேசிக் சிம்பிள்ஸ் ஆர் I, V, X, L, C, D and M. ஸோ இந்த 7 பேசிக் சிம்பிள் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா நம்பர்ஸும் எழுத ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ரோமன் நியூமரல் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுமா, யாருக்காவது தெரியுமா? எனிபடி எல்ஸ்? நான் வீட்டில் கிளாக் பார்த்துருக்கீங்களா? கிளாக்கில் 1 2 3 அதுக்கெலாம் பதிலாக எப்படி இருக்கும் அப்படின்னா
இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளாக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா எல்லோரும், அனலாக் கிளாக்கா. ஸோ இந்த மாதிரி கிளாக்லேயும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் ஆகுது, சரியா. அதேமாதிரி நம்ம கையில் கட்டிட்டு இல்லையா வாட்ச்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ்க்கு பதிலாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, வாட்சில் இருக்கும். அடுத்து கிளாஸ் ரூம். இப்போ நம்ம கிளாஸ் ரூம் 4னால் என்ன இருக்கும், 4 நம்ம எப்படி போடுவோம், ஐ போட்டு வெயின் போடுவோம் இல்லையா. இதுவும் வந்து என்ன அப்படின்னா இந்த சிம்பிளும் ஒரு ரோமன் நியூமரல்ஸ் தான், ஓகேவா. இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் எப்படி போடுவோம், ட்ரிபிள் ஐ போடுவோம் இல்லையா. இதுவும் என்னது தான், சிம்பிள் தான், ரோமன் நியூமரல்ஸ் தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காப்பிரைட் டேட் ஆன் ஃபிலிம் ப்ரோக்ராம். ஸோ ஃபிலிம் ப்ரோக்ராம்க்கு அவங்க ஒரு காப்பிரைட் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் MDLB. எம்ங்கிறது என்ன அப்படின்னா 1000, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிங்கிறது என்ன அப்படின்னா 500, எல்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னா 50, விங்கிறது வந்து என்ன அப்படின்னா 5. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரோமன் நியூமரல்ஸ் அதோட சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க, நம்பர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, ஓகேவா. 7 பேசிக் ரோமன் சிம்பிள் பார்த்தோம் இல்லையாம்மா. ஸோ அதுக்கு இதில் ஹிந்து அரபிக் நம்பர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம், ஓகேவா. நம்ம பேசிக் 7 சிம்பிள் பார்த்தோம் இல்லையா, IVXLCDM. ஸோ ஐனா நம்மளுடைய நம்பர், எந்த நம்பருக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணுவோன்னு பார்க்குறோம். ஸோ ஐங்கிறது என்ன நம்பர்னால் 1, ஓகேவா. விங்கிறதுக்கு வந்து என்னம்மா 5, எக்ஸுங்கிறது என்னது 10, எல்லுன்னா 50, ஓகேவா. சி 100, டி வந்து என்னது 500, எம்முங்கிறதுக்கு வந்து என்னமா 1000, ஓகேவா. அப்போ 1000 பதிலாக என்ன பண்ணணும், எம். 15 வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், எல். 5 வந்தால் என்ன யூஸ் பண்ணணுமா, வி, ஓகேவா. ஸோ இந்த 7 பேசிக் ரோமன் சிம்பிளுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய, ஓகேவா, ஹிந்து அரபிக் நம்பர்ஸ் தான் இதில், ஓகேவா. ஸோ ஐங்கிறது வந்து என்னம்மா 1, வின்னா என்னது 5, 5க்கு என்ன பண்ணுவோம் வி, 10க்கு என்ன வரும் எக்ஸ், 50க்கு வந்து என்னம்மா எல், சி 100க்கு வந்து என்னம்மா சி, 500 டி, 1000 எம். சரி, ஜீரோக்கு உண்டா, இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. there is no symbol for zero in the Roman system. ரோமன் சிஸ்டம்க்கு ஜீரோக்கு என்ன கிடையாது, சிம்பிள் கிடையாது. செப்பரேட்டாக ஜீரோன்னு வந்துன்னு வச்சுக்கோ. இப்போ 0 1க்கு எப்படி ஐன்னு இருக்கோ, ஜீரோக்கு என்ன கிடையாது, இந்த ரோமன் சிஸ்டத்தில் சிம்பிள் கிடையாது, ஓகே. இது 10ன்னா நீங்கள் எக்ஸ் போட்டுக்கலாம், ஏன்னா அது 1க்கு அப்புறம் தான் வருது. ஸோ அந்த ஜீரோக்கு வேல்யூ உண்டு. நார்மலாக ஜீரோக்கு இருக்கக்கூடிய அந்த இதுக்கு என்ன கிடையாதுமா, ரோமன் சிஸ்டம்ல சிம்பிள் இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட், symbol I, X, V are used to write Roman numeral up to 39. ஸோ இந்த 3 ரோமன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், 39 வரைக்கும் தான் எழுத முடியும். அடுத்து 40க்கு என்ன வந்துடும், 40யோட ரோமன் சிம்பிள் வந்து என்ன வந்துடும், XLன்னு வரும், ஓகேவா. XL. ஸோ அப்போது 40லேருந்து என்ன ஆரம்பிச்சிடும், XL, அப்புறம் XLI, XL2 அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அப்போ 39 வரைக்கும் தான் நமக்கு என்ன செய்வோம், இந்த 3 சிம்பிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணி எங்கே வரைக்கும் தான் நம்மளால் எழுத முடியும், 39 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணி எழுத முடியும், ஓகே. நம்ம ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரோமன் நியூமரலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹிந்து அரபிக் நியூமரலாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, ஹிந்து அரபிக் நியூமரலாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சம் ரூல்ஸ் உண்டு, ஓகேவா. அந்த ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை சப்போஸ் சேம் சிம்பிள் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் நியூமரல் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் என்ன பண்ணணும், அதுக்கும் என்ன அப்படின்னா ஒரு ரூல் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த ரூலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எல்லாம் பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா சேம் சிம்பிள் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இதுதான் வந்து என்னம்மா ரூல் நம்பர் 1 இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்னு பாருங்கள். when a Roman numeral is repeated more than once ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா just we add its value each time to get a number. ஸோ அந்த மோர் தென் 1 டைம் இருந்ததுன்னா, அந்த மோர் தென் 1 டைம் அந்த சிம்பிள் வந்ததுன்னா அந்த சிம்பிளுக்குள்ள வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருமா, அந்த என்ன நம்பரோ அந்த நம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க, சரியா. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐயே எடுத்துக்கிறேன், சரியா. இப்போ I எடுக்கிறேன். ஐனா என்ன 1, இது வந்து எனக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், ஐங்கிறது என்னது 1. என்ன சொல்லியிருக்காங்க, 3 சிம்பிள் வந்து ஒன்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அந்த 2 சிம்பிளுக்குள்ளேயே நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோட நம்பர் என்ன 1, இதுவும் என்ன தான் 1 தான். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 1 + 1 என்ன வந்துடும் 2.
பாருங்கள், ரெண்டு மோர் தென் ஒன் டைம் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதுக்குடைய நம்பரை வி ஆட் இட்ஸ் வேல்யூ, இதோட வேல்யூ வந்து என்னது 1. அந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா, டு கெட் த நம்பர், நமக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். நம்ம எக்ஸுக்கு என்ன பார்த்தோம், எக்ஸோட சிம்பிளுக்கு ஹிந்து அரபிக் நம்பர் என்ன பார்த்தோம், 10. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது ப்ளஸ், அடுத்து என்ன இருக்குது, எக்ஸு 10 ப்ளஸ் 10. ஸோ இங்கே எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனை டைம் 10 போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க, ரூல் நம்பர் 1 வந்து என்னது, மோர் தென் ஒன் டைம் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது கூட வேல்யூவை என்ன செய்யுங்க, ஆட் பண்ணுனா உங்களுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 10 + 10 20, 20 + 10 வந்து என்ன வருமா, 30. ஓகே, ஸோ ரிப்பீட்டட் மோர் தென் ஒரே சிம்பிள் தான் ரிப்பீட் ஆகணும். இப்போ எக்ஸுக்கு அப்புறம் ஐ வந்ததுன்னா அது ரெண்டும் என்னது, டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஓகே, புரியுதா? ஒரே சிம்பிள் தான் மோர் தென் ஒன் டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. சரியா? ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த சிம்பிளை என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் யூ கேன் ஆட். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன், வின்னு போட்டிருக்கேன். வினா என்ன, 5. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 5 + 5 மோர் தென் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ மோர் தென் 1 ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதோட வேல்யூவை ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு ரூல்ஸ் இல்லையா? அப்போ விங்கிறது 5, 5 + 5 10, 10 + 5 15. ஆன்சர் கரெக்டா? நோ. 15க்கு வந்து என்ன வரும், இது வந்து என்னது, கரெக்ட் இல்லை, ராங். அப்போ 15க்கு ரோமன் நியூமரல் என்ன வரும், 10 + 5. அப்போ 10 என்ன பண்ணுவோம், இதுதான் 15க்குள்ள ரோமன் சிம்பிள். அப்போ இது வந்து கரெக்டாமா, வின்னு எழுதுனா கரெக்டா? நோ. அப்போ என்னென்ன சிம்பிளுக்கெல்லாம் ரிப்பீட் ஆகாது அப்படின்னா VLD, இந்த 3 நம்பர்ஸ். விங்கிறது என்னது 5, எல்லுங்கிறது வந்து என்னது 50, டிங்கிறது வந்து என்ன 500. இந்த 3 நம்பர்ஸும் ரிப்பீட் ஆகாது. அப்போ எதெல்லாம் ரிப்பீட் ஆகும், ஐ ரிப்பீட் ஆகலாம், எக்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஐ எக்ஸ் இது ரெண்டும் வந்து என்ன இருக்கும், மோர் தென் ஒன் டைம் ரிப்பீட் ஆகும். எது வந்து ரிப்பீட் ஆகாது, என்னென்ன சிம்பிள்லாம் ரிப்பீட் ஆகாதுமா, VLD ஆர் நெவர் ரிப்பீட்டட். அது வந்து என்ன செய்யாது, ரிப்பீட்டட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம், ரெப்படேஷன். ரெப்படேஷனாக என்ன, இந்த ரோமன் நியூமரல் ஒரு சிம்பிள், இந்த ரோமன் சிம்பிள் என்ன சிம்பிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த ரோமன் வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், வேல்யூவை எழுதி அந்த வேல்யூவை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இதுதான் வந்து என்னமா ரூல் நம்பர் 1. நோட் இருக்குது பாருங்கள், the same symbol is not repeated more than 3 times together. இப்போ நம்ம லாஸ்ட்டு 30 பார்த்தேன் இல்லையா, அது வந்து என்னது, எக்ஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேம் சிம்பிள் 3 டைம்ஸ்க்கு மேலே என்ன செய்யாதான், ரிப்பீட் ஆகாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40னா நான் என்ன சொன்னேன், XL வந்துடும். 40க்கு என்ன வந்துடுமா, XL. ஸோ அப்போ பாருங்கள், இந்த எக்ஸுங்கிறது எதோட ஸ்டாப் ஆகுது, 30. அப்போ 3 டைம்ஸ் மட்டும்தான் சேம் சிம்பிள் ரிப்பீட் ஆகும். மோர் தென் 4 டைம்ஸ் என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. இது வந்து என்னது செய்யாதுமா, ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அப்போ 40ங்கும் போது என்ன வந்துடும், XL வந்துடும். 40க்கு என்ன வந்துடுதுமா, XL வந்துடும். ஓகேவா? அப்போ பாருங்கள், சேம் சிம்பிள் எது வரைக்கும் தான் ரிப்பீட் ஆகும், ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும்தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். மோர் தென் 3 டைம்ஸ் என்ன செய்யாது, ரிப்பீட் ஆகாது. சரியா? செகண்ட் நோட் என்னன்னு பாருங்கள், த சிம்பிள் VL and D are never repeated. என்னென்ன சிம்பிள்லாம் ரிப்பீட் ஆகாதான், VLD. விங்கிறது வந்து என்னம்மா 5, எல்லுங்கிறது 50, டிங்கிறது வந்து என்னது 500. இந்த 3 சிம்பிள்ஸும் என்ன செய்யாது, ரிப்பீட் ஆகாது. நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, வின்னு வந்ததுன்னா அது என்ன ஆகும், வேல்யூவே சேஞ்ச் ஆகுது. அதோட ரோமன் சிம்பிளே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இப்போ அனதர் டைம் ஐ ஹவ் டு டெல். இப்போ எல் போடுங்க, L + Lன்னு வரும். அப்போ எல்னா என்னது 50. அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகாது, கரெக்டாக ஆகாது. ஓகேவா? ஸோ பாருங்கள், நோட்டுன்னு எழுதிக்கோங்க, இந்த 2 மட்டும் எழுதிக்கோங்க. இது நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். இது எழுத வேண்டாம், இது வரைக்கும் நீங்கள் உங்கள் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் சிம்பிள் எத்தனை டைம் தான் ரிப்பீட் ஆகும், ஒன்லி ஜஸ்ட் 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். மோர் தென் 3 டைம் அது வந்து என்ன செய்யாது, ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அந்த செகண்ட் கண்டிஷன், என்ன சிம்பிள்லாம் ரிப்பீட் ஆகாது, 2 டைம்ஸ் கூட அதால் ரிப்பீட் பண்ண முடியாது. எதெல்லாம் ரிப்பீட் ஆகாது அப்படின்னா VLND. ஸோ 5, 50, 500. ஸோ இந்த 3 சிம்பிள்ஸும் என்ன செய்யாதுமா, ரிப்பீட் ஆகாது. ஓகே, ரூல் நம்பர் 2. ஸோ ரூல் நம்பர் 2 அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரோமன் நியூமரலை அரபிக் நியூமரலாக நம்ம மாற்றோம், ஹிந்து அரபிக் நியூமரலாக மாற்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது 10ங்கிறது கிரேட்டர், ஐங்கிறது என்னது 1. ஸோ இந்த கிரேட்டர் நியூமரல்
நியூமரலுக்கு ரைட் சைடு, இது வந்து என்னமா ரைட் சைடு, இது கிரேட்டர் நியூமரல், இதுக்கு ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா அதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கிரேட்டர் 2 நியூமரலை என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ரூல் நம்பர் 2 வந்து என்னமா, when a smaller Roman numeral is written to the right of a greater Roman numeral, the value of the greater numeral is added to the smaller numeral. அது ஒன்றும் இல்லை, இது வந்து கிரேட்டர் நியூமரல், இது வந்து என்னது 10, ஐயோட வேல்யூ வந்து என்னது 1, இது வந்து என்னதுமா 1. ஸோ இந்த மாதிரி கிரேட்டர் நியூமரலுக்கு ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா இதோட வேல்யூவை என்ன செய்யணுமா ஆட் பண்ணணும். இதோட வேல்யூவை என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். பாருங்கள் 10, இங்கே எக்ஸுங்கிறது வந்து என்னது 10, ஓகேவா, ப்ளஸ் ஐங்கிறது என்னது 1 ப்ளஸ் அடுத்த ஐங்கிறது என்னதுமா 1. இந்த கிரேட்டர் நியூமரலுக்கு இது ரைட் சைடு, இது வந்து என்னதுமா ரைட் சைடு, இது ரைட் சைடு, இந்த சைடு வந்து எனது லெஃப்ட், நம்பருக்கு லெஃப்ட், இது ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 + 1 11 + 1 வந்து என்ன வந்துடுமா 12. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பி ஐ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேம் சிம்பிள் தான், எக்ஸ். ஓகேவா? எக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் என்ன ஸ்மாலர், ரைட் சைடில் தான் ஸ்மாலர் வந்திருக்கு. அப்போ விங்கிறது வந்து என்னது 5, இது வந்து ஐங்கிறது வந்து என்னது 1. அப்போ பாருங்கள், கிரேட்டருக்கு பக்கத்தில் ஸ்மாலர் நியூமரல், ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா ஹோல் வேல்யூவையும் நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து என்னமா ரூல் நம்பர் 2. அப்போ எக்ஸுங்கிறது வந்து என்னது 10 ப்ளஸ் எக்ஸுங்கிறது வந்து என்னது 10 ப்ளஸ் எக்ஸுங்கிறது வந்து நம்ம 10 ப்ளஸ் விங்கிறது என்னது 5, ஐங்கிறது வந்து என்னது 1. அப்போ 10 + 10 வந்து என்னது 20, 20 + 10 30, 30 + 5 35, 35 + 1 வந்து ஆன்சர் வந்து என்ன வந்துடும் 36. ஸோ அப்போ இதோட ஹிந்து அரபிக் நம்பர் வந்து என்னமா 36. இது ரோமன் நியூமரல், இது வந்து என்னது ஹிந்து அரபிக் நியூமரல். ஸோ ரோமன் நியூமரலில் நம்ம ஹிந்து அரபிக் நியூமரலை சேஞ்ச் பண்ணும்போது கிரேட்டர் நியூமரலுக்கு ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா எல்லா வேல்யூவையும் நீங்கள் என்ன செய்யுங்க ஜஸ்ட் யூ கேன் ஆட் இட். ஓகே, ரூல் நம்பர் 3. இப்போ ரைட் சைடில் நம்ம ரூல் நம்பர் 2ல் என்ன பார்த்தோம், ஸ்மாலர் நியூமரல் ரைட் சைடில் வந்தால் ஆட் பண்ணணும். அதே இது லெஃப்ட் சைடில் வந்தால், கிரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 3. பாருங்கள், when a smaller Roman numeral is written to the left of a greater Roman numeral, it is always subtracted from the value of the greater numeral. அது என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் சைடில் வந்தால் கிரேட்டர் நியூமரல்லேருந்து ஸ்மாலர் நியூமரலை நீங்கள் என்ன செய்யணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IB, இதுக்கு இது லெஃப்ட், இது கிரேட்டர் நியூமரல், இது வந்து என்னமா ஸ்மாலர் நியூமரல். இந்த கிரேட்டர் நியூமரலுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் இருந்தது அப்படின்னா என்ன செய்யணுமா சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் நியூமரல் வந்து என்னது வியோட வேல்யூ வந்து என்னது 5. அப்போது கிரேட்டர் நியூமரல்லேருந்து ஸ்மாலர் நியூமரல் வந்து என்னது ஐயோட வேல்யூ வந்து என்னது 1. இது சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வரும் 4. ஓகேவா? அப்போ ஐவியோட ஹிந்து அரபிக் நம்பர் வந்து என்னமா 4. ஓகேவா? அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், ஐஎக்ஸ். இப்போது எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஸ்மாலர் நியூமரல் வந்திருக்கு இல்லையா. அப்போ லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்ததுன்னா கிரேட்டர் நியூமரல்லேருந்து ஸ்மாலர் நியூமரலை நீங்கள் என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸோட ரோமன் நியூமரல், அதோட ஹிந்து அரபிக் நம்பர் வந்து என்னது 10. 10லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் என்ன வரும் 10 - 1 9. 10 - 1 9. சரிம்மா. இப்போது ஐ வந்து இப்போ நமக்கு வந்து என்ன வரும் ரைட் சைடில் 1 1 ஐ வந்து ரிப்பீட் ஆகும். இதே இது லெஃப்ட் சைடில் ரிப்பீட் ஆகுமா, இல்லை ரிப்பீட் ஆகாது. லெஃப்ட் சைடில் என்ன செய்யாதுமா ரிப்பீட் ஆகாது. ஏன்னா ஐங்கிறது என்ன செய்யும் சிம்பிள் ஐ கேன் பி சப்ட்ராக்டட் ஒன்லி ஒன்ஸ். 1 டைம் தான் அதை என்ன செய்ய முடியும் நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். 2 டைம்ஸ் நம்மளால் என்ன செய்ய முடியாது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அது லெஃப்ட் சைடு என்ன செய்யாது ரிப்பீட் ஆகாது. ஒன்லி 1 டைம் மட்டும்தான் ஐங்கிறது லெஃப்ட் சைடில் என்ன செய்யுமா ரிப்பீட் ஆகும். ஓகே, ஒன்லி 1 டைம் மட்டும்தான் வரும். சாரி, அது என்ன செய்யாது 2 டைம்ஸ் மோர் தென் 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி the symbol VL and D are never subtracted. அதை வந்து என்ன செய்ய முடியாது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சிம்பிள் B, சிம்பிள் L அண்ட் சிம்பிள் D, இந்த 3 சிம்பிளையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ I and X
இது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியுமா, சப்ட்ராக்ட் பண்ண முடியும். மற்ற 3 சிம்பிள்ஸ் அதாவது என்னென்னா எல் அண்ட் டி ஆர் நெவர் சப்ட்ராக்டடாக வராது. அதாவது விக்கு பக்கத்தில் என்ன வராது, வி வராது. ஓகேவா, இப்போ விக்கு இன் பிட்வீன் டி வருமா, அதுவும் வராது. ஓகே, ஆன்சர் வந்து என்ன ஆகும், ராங் ஆகிடும். இப்போ பாரு எல்வின்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல், இது வி. எல் வி சேம் சிம்பிள். எல்லுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 50. விங்கிறது வந்து என்னது 5. அப்போது எல்லுங்கிறது 50, விங்கிறது வந்து என்னம்மா 5னா 50 - 5 வந்து என்னது 45. 45 இப்படியா வரும்? நோ. 45னா நம்ம என்ன சொல்லுவோம், 10L V. அதுதான் வந்து என்னதுமா 45. ஓகே, அப்போ இது வந்து என்னது ராங். இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. எப்போதுமே அது வராது. ஓகேவா, ஸோ விஎல் அண்ட் டி இது மூணுமே என்ன செய்யாது அப்படின்னா ஆர் நெவர் சப்ட்ராக்டட். அது வந்து என்ன ஆகாது, சப்ட்ராக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இது நீங்கள் எழுத வேண்டாம். நீங்கள் எது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணால் போதும், இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணால் போதும். ஓகே, நான் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், விக்கு லெஃப்ட் சைடில் ஐ வந்து ஒன்லி 1 டைம் மட்டும்தான் சப்ட்ராக்ட் ஆகும். சரியா, இது 2 டைம்ஸ் என்ன ஆகாது, சப்ட்ராக்ட் ஆகாது, அது வராது. ஓகே, சிம்பிள் எப்போதுமே லெஃப்ட் சைடில் ஒன்லி ஐ வந்து 1 டைம் மட்டும்தான் வரும். ஓகேவா, 2 டைம் என்ன செய்யாதுமா வராது, அதை சப்ட்ராக்ட் பண்ணவும் நம்மளால் முடியாது. ஓகேவா, ஸோ பட் ரைட் சைடில் வரலாம். ரைட் சைடில் என்ன செய்யலாம், அந்த கிரேட்டர் நியூமரலுக்கு ரைட் சைடில் ஐங்கிற சிம்பிள் மோர் தென் ஒன்ஸ் நமக்கு வந்து 3 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா, பட் லெஃப்ட் சைடில் ஒன்லி 1 டைம் மட்டும்தான் ஐயோட இது வரும். ஓகே, செகண்ட் ரூலில் என்ன பார்த்தோம், கிரேட்டர் நியூமரலுக்கு ரைட் சைடில் வந்து ஆட் பண்ணணும். கிரேட்டர் நியூமரலுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. சரி, இன் பிட்வீன் 2 கிரேட்டர் நியூமரலுக்கு இன் பிட்வீன், அதாவது இன் பிட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் என்ன பண்ணணும், அதுதான் ரூல் நம்பர் 4. பாருங்கள், when a smaller Roman numeral is placed between 2 greater Roman numeral, then its value is subtracted from the value of the greater numeral on its right. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 கிரேட்டர் ரோமன் நியூமரலுக்கு இன் பிட்வீனில் என்ன இருக்கணுமா, இன் பிட்வீனில் ஸ்மாலர் நியூமரலில் இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மாலர் நியூமரலுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நியூமரலில் இருந்து ஸ்மாலர் நியூமரலை என்ன செய்யணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா. சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு கிளியராக இருக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஐ எக்ஸ் இது ரெண்டுமே கிரேட்டர் நியூமரல் ஐக்கு. இது ஐயை விட எக்ஸு வந்து என்னமா கிரேட்டர் நியூமரல். இந்த 2 கிரேட்டர் நியூமரலுக்கு இன் பிட்வீனில் என்ன வந்திருக்கு, ஸ்மாலர் நியூமரல் வந்ததுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிரேட்டர் நியூமரலில் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 10. ஓகேவா, ப்ளஸ் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் அடுத்து இந்த ஸ்மாலர் நியூமரலுக்கு ரைட் சைடில் இருக்குது இல்லையா ஒரு கிரேட்டர் நியூமரல், அந்த வேல்யூவை எழுதிக்கோங்க. அந்த வேல்யூவிலேருந்து ஸ்மாலர் நியூமரலை நீங்கள் என்ன செய்யணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுமா. அப்போ 10 - 1. ஓகே, அப்போ என்ன வருமா ஆன்சர், 10 + 10லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 9. இப்போ ஆன்சர் என்ன வரும், 19. ஆன்சர் வந்து என்னம்மா 19. அப்போ எக்ஸோட ஹிந்து அரபிக் நம்பர் வந்து என்னம்மா 19. பாருங்கள், 2 கிரேட்டர் நியூமரலுக்கு இன் பிட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூவை எழுதிக்கிடணும். அது கூட ப்ளஸ் இந்த ஸ்மாலர் நியூமரலுக்கு ரைட் சைடில் என்ன நியூமரல் இருக்கோ அதிலிருந்து இந்த ஸ்மாலர் நியூமரலை என்ன செய்யணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா. இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஐ வி. ஸோ ஐக்கு லெஃப்ட் சைடில் கிரேட்டர் இருக்குது, ரைட் சைட்லேயும் கிரேட்டர் இருக்குது. ஐங்கிறது தான் வந்து என்னது ஸ்மாலர் நியூமரல். ஐங்கிறது தான் வந்து என்னம்மா ஸ்மாலர் நியூமரல். அப்போ பாருங்கள், இந்த 2 பக்கமும் கிரேட்டர் நியூமரல் வந்து இன் பிட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. 10 + 10 ப்ளஸ் இந்த ஐக்கு ரைட் சைடில் என்ன நியூமரல் இருக்குதுன்னு பாருங்கள். ரைட்டில் என்ன இருக்குது, இங்கே வியோட வேல்யூ வந்து என்னது 5. அப்போ ஐயோட வேல்யூ என்ன 1. ஸோ அந்த 2 வேல்யூவும் நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ பாருங்கள், 10 + 10 20. 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்னது 4. அப்போ ஹிந்து அரபிக் நம்பர் வந்து என்னமோ 24. அப்போ எக்ஸ் ஐ வியோட ஹிந்து அரபிக் நியூமரல் வந்து என்னது 24. அப்போ பாருங்கள், 2 கிரேட்டர் நியூமரலுக்கு
வந்து இன் பெட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நியூமரல்லேருந்து ஸ்மாலர் நியூமரல் என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 4. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோமா, ரோமன் நியூமரல்னால் என்னென்னு பார்த்தோம், ஹிந்து அரபிக் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த பேசிக் 10 டிஜிட் வச்சு தான் நம்ம எல்லா நம்பரும் எழுதுவோம். ஸோ இந்த ஹோல் நம்பரையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த சிஸ்டத்துக்கு கீழே வரும் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே ஹிந்து அரபிக் நம்பர் அந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் வரும். சரியா? ஸோ இந்த நம்பர்ஸை ரோமானி பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக எழுதுகிறாங்க. நம்பர்ஸை என்ன செய்கிறாங்க, ஒரு சிம்பிளாக எழுதுகிறாங்க. ஸோ மோர் தென் சிம்பிள் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்குனாலும் அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் இன் பிட்வீன் இந்த இயரில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேசிக் ஒரு 7 சிம்பிள் மட்டும் எடுத்து அந்த 7 சிம்பிள் மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பருக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஸோ அந்த சிம்பிள்லாம் என்னென்னு பார்த்தோம், என்னெல்லாமா IVXL D அண்ட் Mன்னு பார்த்தோம் இல்லையா. ஐனா என்ன 1, எக்ஸ்னா என்ன 10, விங்கிறது வந்து என்னது 5, எக்ஸுங்கிறது 10, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் L50, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோமா டி பார்த்தோம் இல்லையா. ஸோ டிங்கிறது சி பார்த்தோம், சிங்கிறது 100, டிங்கிறது 500, எம்ங்கிறது வந்து என்னது 1000. வேறு என்ன பார்த்தோம், இந்த ரோமன் சிம்பிள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ரோமன் சிம்பிள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, நம்மளோட கிளாக்கில் யூஸ் ஆகுது, வாட்ச்சு, அப்புறம் வேறு என்ன நம்ம கிளாஸ் ரூமு, இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்னா 3 3 போடுவோம் இல்லையா, 3 நம்பர் 3க்கு என்ன போடுவோம், III போடுவோம். ஸோ அது வந்து என்னது தான் ஒரு ரோமன் சிம்பிள் தான். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் அது காப்பிரைட் ஆஃப் ஃபிலிம் ப்ரோக்ராம். ஸோ அந்த இதுக்கும் என்ன யூஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க, இந்த ரோமன் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா நம்பர்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், 4 ரூல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன, ரிப்பீட்டட். ஒரே சிம்பிள் ரிப்பீட் ஆகுமா, ஆகும். எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும், ஒன்லி 3 டைம்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆகுமா, நோ, மோர் தென் 1 டைம் என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. ஓகே, அதே மாதிரி தி சிம்பிள் VL and D இஸ் நாட் ரிப்பீட்டட், அது வந்து என்ன ஆகாது, ரிப்பீட்டட் ஆகாது. அப்போ என்ன சிம்பிள் தான் ரிப்பீட் ஆகும், I ரிப்பீட் ஆகும், X ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த VLD இந்த 3 சிம்பிள்ஸும் வந்து என்ன ஆகாதுமா, ரிப்பீட், மோர் தென் 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா என்ன செய்யணும், அதோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 1. வாட்ஸ் த ரூல் நம்பர் 2? ரூல் நம்பர் 2 நம்ம என்ன பார்த்தோம், சப்போஸ் கிரேட்டர் நியூமருக்கு ரைட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் என்ன செய்யணும், ஸோ வந்தால் என்ன பண்ணணும், அதோட வேல்யூவை ஆட் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல் என்ன பார்த்தோம், கிரேட்டர் நியூமருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் என்ன பண்ணணும். ஸோ கிரேட்டர் நியூமருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நியூமரல் வந்தால் ஜஸ்ட் அதோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணணும். கிரேட்டர் நியூமரல்லேருந்து ஸ்மாலர் நியூமரலோட வேல்யூவை என்ன செய்யணுமோ சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன, 2 கிரேட்டர் நியூமரலுக்கு இன் பெட்வீனில் ஸ்மாலர் நியூமரல் இருந்தால் என்ன பண்ணணும். அப்போ இன் பெட்வீன் வந்தால் என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மாலர் நியூமரலுக்கு ரைட் சைடில் என்ன கிரேட்டர் நியூமரல் இருக்கோ அதில் இருந்து இந்த ஸ்மாலர் நியூமரலை என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா ரோமன் சிம்பிள் வந்து எழுத போகிறோம். இங்கே 1லேருந்து 50 வரைக்கும் ரோமன் சிம்பிள் வந்து எழுதணும். ஓகே, ரோமன் நியூமரல் எங்கேருந்து எழுதணுமா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50 வரைக்கும் நீங்கள் என்ன எழுதினா போதும், ரோமன் நியூமரல் எழுதினா போதும். ஓகே, ஸோ நாளைக்கு மீதி ஃபர்தர் கொஞ்சம் எக்ஸாம்பிள் அண்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.